நம்மை தெரிந்து கொண்டு ரட்சித்த இயேசுவின் நாமத்தினாலே யாவரையும் இந்த காத்திருப்பு தியானத்துக்கு வரவேற்கிறது மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று தாவீது சொல்லுகிறார். தேவனில் நம்பிக்கை வைக்குதல் என்ற தலைப்பில் இன்று தியானிப்போம். அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்பதாய் தாவீது சொல்லுகிற போது, அதே அதிகாரம் 4 அவரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருள செய்வார் என்பதாய் சொல்லுகிறார். நம் வழியை ஒப்புவித்ததற்கு பிறகுதான் அவர் மேல் நம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அவரே நம் அனைத்து காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பது என்பது என்னவென்றால், நீதிமொழிகள் 3:5 சொல்லுகிறது போல, நம் சுய புத்தியின் மேலே நாம் சாய்ந்திராமல் நம் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதால். இயேசுவின் மேல் நம்பிக்கையாய் இருப்பது எப்படி என்றால், அவரை முழுமையாய் நம்புகிற போதுதான் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து நாம் நம் நம்பிக்கையை அவர் மீது வைக்க முடியும். இயேசுவை அறிய ஆரம்பித்தீர்களா? வேதம் வாசிக்கிறீர்களா? ஜெபம் செய்ய தொடங்கி இருக்கிறீர்களா? அப்பொழுது அவர் மீது நம் நம்பிக்கை பெருகும் என்பதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.